ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிள் ஜிம்மிக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் செப்பரேட் வீடியோஸ் இருக்கும், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் அதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதை சுற்றி நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். கோல்டன் கலர் ஸ்மால் சுகர் பீட்ஸ் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். கேப் இல்லாமல் நெருக்கமாக ரெண்டு சுகர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அது நம்மளுடைய ஜம்கியோட பாட்டம்காக அதை ஷேப்பில் சூஸ் பேப்பரை கட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அவுட்லைன் சுற்றி நம்ம திரும்பவும் சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்பேஸ்க்கு நடுவில் இருக்கிற லாங்காக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே நம்ம லோட் ஸ்டிச் போட போகிறோம். ஜஸ்ட் சின்னதாக எம்போசிங் எஃபெக்ட்காக ஒரு 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போடுறோம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம இது உள்ளே தான் இருக்கும், வெளியே தெரியாது. இல்லைன்னா நம்ம உள்ளே ஒரு ரோப் இருக்கும்ல, நம்மளுடைய பைப்பிங் ரோப், அதை ஸ்டிக் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் அதில் நம்ம க்ராஸாக லோட் ஸ்டிச் போடுறோம் ஃபுல்லாக. ஸோ இந்த ஃபுல் எம்டி ஸ்பேஸும் நம்ம வந்து லோட் ஸ்டிச்சால் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணோம்னா எந்த கலரில் சாரீ கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் இடத்துல வரும்போது வந்து உள்ளே இருக்கிற சர்க்கிளை விட வெளியே இருக்கிற சர்க்கிள் கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக இருக்கிறதுனால லோட் வந்து நம்ம எட்ஜஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சென்டர் பார்ட்டில் நடு பார்ட்டில் இருக்கிற அந்த எட்ஜஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஷேப் மாறாமல் நம்ம லோட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த லைனுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து லோட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அதில் வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஸ்டோன் செயின் வந்து நல்லா க்ளோஸாக அந்த பீட்ஸ்க்கு பக்கத்தில் நெருக்கமாக வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு செயின் மட்டும் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணாத மாதிரி தெரியும். நான் லாஸ்ட்டில் வந்து இது பக்கத்தில் பீட் ஸ்டிச் பண்ணும்போது அதை வந்து சேர்த்து நான் அந்த நாட் போட்டுருவேன். ஸோ அது வந்து நான் அதோடைய நல்லா எட்ஜஸ் எல்லாம் கவர் ஆகி ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஹாஃப் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸாக இருக்கிற இந்த ஸ்டோன் செயினை வந்து சும்மா கையை வச்சு லைட்டாக எப்படி முறுக்குனோம்னா வந்து அது கட் ஆயிரும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த உள்ளே இருக்க ஸ்டோன் கீழே விழுந்துடாத பற்றி கொஞ்சம் டைட்டாக லிஃப்ட் ஹைச் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை முறுக்கி கட் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் வந்து கட்டர் வச்சு கூட கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் 2 சைஸ் பீடு, தென் ஒரு சுகர் பீட், அப்படி ஆல்டர்னேட்டிவாக நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்மளுடைய ஜம்கி எஃபெக்ட்காக ஒரு பெரிய பீட்ஸும் அது பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பீடும் போட்டு நம்ம நாட் போட்டுக்கிறோம். அதே மாதிரி உள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன் செயினுக்கு கீழே அண்ட் தென் ரெட் ஸ்டோன் பக்கத்தில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக இந்த நம்பர் 2 சைஸ் பீட்ஸ் அண்ட் தென் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 இதுக்கு வந்து லாஸ்ட்டில் எண்ட் நாட் போடுற மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மேலேருந்து வந்து நம்ம ஒரு பெரிய நம்பர் 2 சைஸ் பீடு அண்ட் தென் ஒரு சுகர் பீட் அந்த அல்டர்னேட்டிவ் ஆர்டரில் வந்து நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இதுக்கு வந்து ஒவ்வொருக்கும் நம்ம எண்டில் வந்து கம்ப்ளீட்டாக நாட் போடுற மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் போட போகிறது எல்லாமே கீழே அதாவது நாட் போடாமல் அப்படி கண்டினியூஸாக எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு தென் அதே மாதிரி ஒரு சுகர் பீட் நம்பர் 2 பீட் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாட் போட மாட்டோம், ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுருக்கேன். தென் அதிலிருந்து நம்ம வந்து ஒரு சுகர் பீடு ஒரு நம்பர் 2 பீட். ஸோ இதே மாதிரி வந்து நல்லா அதோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸோ எல்லா இதுவுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம நம்பர் 2 சைஸ் பீட் தென் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் செயின் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயும் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 2 சைட்லேயும் சேம் ஸ்டிச்சஸ் வச்சு ஸோ அது ஃபுல்லாக சம்கி ஃபுல்லாக இருக்குது, அந்த ஃபுல் ஜிம்கிக்கு ஃபுல்லாக அது இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் கீழே வந்து நம்பர் 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும். இதை விட நம்பர் 2 விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கும், பார்த்துக்கோங்க பீட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். இதில் வந்து கீழே ஒவ்வொன்றா நாட் போடுற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த கண்டினியூஸாக போடும்போது தான் அந்த மெத்தடில் போடணும். கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா வந்து அந்த த்ரெட் வெளியே தெரியக்கூடாது. அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து தனித்தனியாக நாட் போட்டு நம்ம வந்து இந்த நம்பர் 3 சைஸ் பீடியும் சுகர் பீடியும் ஸ்டிச் பண்ணலாம். பட் நாட்டோட அந்த த்ரெட்டு தெரியாத மாதிரி கொஞ்சம் கவனமாக போடணும்.